கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து சங்கீதங்களை தியானிக்கும்படியாக கிருபை செய்து வருகிறார். இந்த மாதத்திலே சங்கீதம் 3 தியானிக்கவிருக்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு தேவன் என் சகாயர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது என்று தலைப்பு கூறுகிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடின போது பாடின சங்கீதம்தான் இந்த 3ஆம் சங்கீதம். தாவீது அரசனாக முடிசூட்டப்பட்டு எப்ரோனிலே 7 வருஷம் ஆட்சி செய்தபோது தாவீதுக்கு 6 மனைவிகள் இருந்தார்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கலாம். இந்த தாவீதுக்கு 6 மகன்கள் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி இந்த காரியம் தாவீதுக்கு சோதனையும் வேதனையையும் கொடுப்பவையாக இருந்தது. இந்த 6 மகன்களில் தாவீது மிகுந்த துன்பங்களும் துயரங்களும் அடைந்தவனாக, மன உளைச்சல் அடைந்தவனாக இருந்தார். அவர்களில் ஒருவர் கூட மேன்மையான வாழ்க்கையை அடைந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியவில்லை. இவர்களில் மூத்தவனாகிய அம்னோன் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தாவீதின் வேர் சேஷ்டபுத்திரன் இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்த தாவீதின் குமாரன், சேஷ்டபுத்திரன். மற்றொரு மனைவியாக இருந்த நாபாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஊரானாகிய அபிகாலிடத்திலே பிறந்த கீலேயாப் என்பவன். 3ஆவதாக மாக்காள் பெற்ற மகள் தாமார். இந்த தாமாரை ஒருதலை பட்சமாக காதலித்த அம்னோன் ரகசியமாக தந்திரமாக அவளை அறைக்கு வரவழைத்து அவளை கெடுத்து போட்டான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-15 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் புரியும். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவாகிய தல்மாய், குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். அப்சலோம் 3ஆம் மகனாவான், தாமாரின் சகோதரனாவான். தாமார் தன் சகோதரியாய் இருந்தபடியினாலே அவளுக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்க பழிக்கு பழி வாங்க அம்னோனை கொலை செய்தான். கொலை செய்ய திட்டமிட்டு ரகசியமாக அவனை தந்திரமாக அழைத்து வந்து அவனை கொலை செய்து போட்டான். அவனை கொலை செய்து விட்டான் என்பதினாலே தாவீதுக்கு மிகவும் வெறுப்பை உண்டாக்கினான். 2ஆம் மகன் கீலேயாப் 2 சாமுவேல் 3:3 நாம் அவனை குறித்து வாசிக்கலாம். இவனுக்கு தானியேல் என்ற மற்றொரு பேரும் உண்டு. தானியேல் என்ற மற்றொரு பேரும் இந்த மனிதனுக்கு உண்டு. அவன் தாய் நாபாலின் மனைவி என்று நாம் வாசிக்கிறோம், அபிகாயில். இந்த மனிதனை குறித்து எந்த ஒரு பின் சரித்திரமும் இல்லாதபடியினாலே இந்த மனிதன் மரித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 3ஆம் மகனாகிய அப்சலோம் இருந்தவர்களுக்குள், அதாவது உயிரோடு இருந்தவர்களுக்குள் மூத்த குமாரனாக இருந்தபடியினாலே வழக்கத்தின்படி அரச பதவி அவனுக்கு வரும் என்கின்ற அரச பதவிக்கு நான் தகுதியுள்ளவன் என்று சொல்லி அவன் எண்ணினவனாக இருந்தான். ஆனால் இவன் அம்னோனை கொலை செய்தபடியினாலே தாவீதின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான். எனவே அப்சலோம் கேசூருக்கு கொலை செய்த பின்பு கேசூருக்கு, அதாவது தன் தாத்தாவுடைய வீட்டிற்கு சென்று 3 வருடம் அங்கே ஒளிந்து கொண்டான்.
2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 32, 33 மற்றும் 38 வசனங்களில் இதை காணலாம். பின்பு தாவீது இந்த மனிதனை, அதாவது மகனை, தன் நாட்டிற்கு வரும்படி அழைத்தான். ஆனால் தன்னுடைய முகத்திலே முழிக்க வேண்டாம் என்று சொல்லி தாவீது சொன்னபடியினாலே இந்த அப்சலோம் 40 ஆண்டுகள் அரச பதவிக்கு பொறுத்திருந்து அவன் வெறுத்து போனபடியினாலே 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவன் செய்த சூழ்ச்சி, நான் கேசூரிலே இருந்த பொழுது நான் எருசலேமிற்கு திரும்பி வந்தால் தேவனுக்கு பலி செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டேன். எனவே நான் என் பொருத்தனை நிறைவேற்றும்படிக்கு, நான் பலி செலுத்தும்படிக்கு நான் இன்று செல்லுகிறேன் என்று சொல்லி ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு பலி செலுத்தும்படியாக போனான். அங்கே அரச பட்டத்தை சூட்டி கொண்டான். அப்பொழுது பெரும் சத்தம் என்ன உண்டாகிறது என்று கேட்டபொழுது, உமது மகன் அப்சலோம் அரச பட்டத்தை சூட்டி கொண்டான் என்று கேள்விப்பட்ட உடனே இவர் ஓடி போகிறார். தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் தன்னை அரசனாக உயர்த்த அப்சலோம் திட்டமிட்டான். அதனால் தாவீதும் அவனோடு சார்ந்தவர்களும் தப்பி ஓடினார்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரை இந்த சூழ்நிலையை நாம் வாசிக்கலாம். இந்த சூழ்நிலையில் தாவீது பாடிய பாடல் தான் 3ஆம் சங்கீதமாகும். தாவீது பக்தியுள்ள ஒரு தகப்பன், ஆனால் பிள்ளைகளோ சீர்கெட்டவர்களானார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய மகனை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கலாம். ஏலி ஆசாரியனாய் இருந்தார், தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் ஏலியின் மகன்கள் பேலியாளின் மகன்களாக ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருகிற பெண்களிடத்திலே வேசித்தனம் செய்கிற ஒரு மிகவும் மோசமான பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்படி பக்தியுள்ள தகப்பன்களுக்கு அநேக பக்தியற்ற பிள்ளைகள் வளர்ந்து மிகவும் அவர்களுக்கு கேடான பெயர்களை உண்டாக்கி மன உளைச்சலை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை கவனமாக கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் பக்தியிலும் பயத்திலும் வளர்க்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் மிகுந்த உதாரணமாகவும் எச்சரிப்பின் எடுத்துக்காட்டுகளாகவும் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இன்று குறும்பு செய்கிறது என்று சொல்லி நீங்கள் கைத்தட்டி சிரிப்பீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் கைகொட்டி சிரிக்கும் பொழுது நீ மூளையில் உட்கார்ந்து நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் வரும். அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வராதபடிக்கு இந்த சூழ்நிலையிலேயே முளையிலேயே பாவத்தை கிள்ளும்படியாக வேதவசனத்தை அவனுக்கு கற்றுக்கொடு. முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். இந்த சங்கீதத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1, தாவீதின் இக்கட்டான சூழ்நிலை. வசனம் 1, 2. 2, தாவீதின் உறுதியான நம்பிக்கை. வசனம் 3, 4. 3வது தாவீதின் விசுவாசம். வசனம் 4 - 8 வரை. தாவீதின் இக்கட்டான சூழ்நிலை என்னவென்று 1, 2 வசனங்களிலே அவர் எடுத்து கூறுகிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். வசனம் 2, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று தனக்கு நேர்ந்த இக்கட்டான சூழ்நிலையை குறித்து 2 வசனங்களில் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை தாவீது மன சஞ்சலத்துடன் பாட ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தேவனை நோக்கி இருதயத்தை ஊற்றி விடுகிறான். ஏனெனில் தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாவீது தன்னுடைய அரண்மனை, அதாவது அப்சலோமினாலே தாவீதினுடைய தன் அரண்மனையிலும் பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலும் தங்கியிருந்து அரசாட்சி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலே
எருசலேமை விட்டு தங்குவதற்கு இடமின்றி ஓடும் வேளையாக இருந்தது. இந்த வேளையிலே தான் பெரிய ஆபத்தான சூழ்நிலை. அப்சலோமின் படை வீரர்கள் அவனை துரத்துகிறார்கள். அப்சலோமே அதற்கு தலைமை தாங்கி அவனை துரத்துகிறான். 2 சாமுவேல் 15:30 அதிகாரம் 30 வசனத்திலே வாசிங்கள். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீதினுடைய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். தன் மகனினாலே ஏற்பட்ட சூழ்நிலை இதுதான். தாவீது முகத்தை மூடி அழுது கொண்டு ஒலிவ மலையிலே வெறுங்காலால் நடந்து ஒலிவ மலையின் மேல் அவன் மட்டுமல்ல அவனோடு கூடியிருந்தவர்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள். மகன் அப்சலோம் தாவீதுக்கு பெரிய மன துக்கத்தையும் மன துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தான். இந்த சூழ்நிலையில் தாவீது தேவனை தன் அடைக்கலமாக நோக்கி பார்த்தது ஒரு நல்ல முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில், இந்த போராட்டமான சூழ்நிலையில் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்தது நமக்கு பெரும் முன்மாதிரியாக இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு நேரிடும் ஆபத்தான வேளையிலும் பயத்திலும் திகிலும் நேர்ந்த நேரத்திலும் அவமானமும் வெட்ககேடான நேரத்திலும் சூழ்நிலையிலும் நாம் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். தேவனையே நோக்கி பார்க்க வேண்டியமே தவிர ஒருபோதும் அவரை விட்டு ஓடிவிடக்கூடாது. தங்களுக்கு தோல்வி நேரிடும் போதும் துன்ப நேரத்திலும் இன்னல் வேளையிலும் பலர் தேவனை தூசிக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். வனாந்தரத்திலே முறுமுறுத்த அந்த இஸ்ரவேலரை போல முறுமுறுக்கிறார்கள், குறை கூறி திரிகிறார்கள். ஆனால் தாவீது அப்படியல்ல. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அவன் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருந்தார்கள் என்று வசனம் 2 வாசிக்கிறோம். தாவீது சஞ்சலப்படுகிறான். அவருக்கு ஏற்பட்ட வேதனையான சூழ்நிலையிலும் அந்த மனிதன் தேவனையே நோக்கி பார்க்கிறான். தேவன் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டிலே. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருந்த கேராவின் ஊரானாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து 6 வசனம் சகல ஜனங்களும் பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மீதும் கற்களை எறிந்தார்கள். 7 வசனம் சிமேயி அவனை தூசித்து, அதாவது ராஜாவை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ என்று சொல்லி தூசிக்கிறான். இப்பேற்பட்ட தூசணையை பெற்றுக்கொண்ட பொழுதும் அப்சலோமும் அவனுடைய படை வீரரும் கூட இனி தாவீதை தேவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கலாம் என்று அவமானகரமாக பேசியிருக்கக்கூடும், ஆணவமாக அவர்கள் பேசியிருக்கக்கூடும். தாவீதின் அசைக்க முடியாத விசுவாச அறிக்கையை வசனம் 3 நாம் அதை பார்க்கிறோம். போராட்டம் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் விதிவிலக்கல்ல. போராட்டம் என்பது எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் விதிவிலக்கல்ல. சோதனை ஏற்படும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது போராட்டம் இல்லையே நாம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் தானா என்பதே சந்தேகத்திற்குரியது. போராட்டம் இல்லை, சுகமாக இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானா என்பது கேள்விக்குரியே. உள்ளம் என்ற போர்க்களத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் இந்த போராட்டத்தில் ஒருவர் விடாமல் கட்டாயமாக எல்லாரும் இந்த போராட்டத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். இந்த போராட்டத்தில் தனிமைக்கு இடம் உண்டு.
நாம் சோதிக்கப்படும் பொழுது தனிமையை உணர்கிறோம். அப்பொழுது மிக நெருங்கிய உறவினரும் நண்பர்களும் கூட நம்மோடு இருக்க மாட்டார்கள். கர்த்தர் தூரமாக இருப்பதாக தெரியும். நாம் கைவிடப்பட்டதும் தனிமையை உணரும் எண்ணத்தையும் நம்மில் சாத்தான் ஏற்படுத்தி விடுவான். நாம் இப்படி நினைவுகளை ஏற்படுத்தி சோதனையை மிகவும் கடுமையானதாக மாற்றி போடுகிறான். சோதனை என்பது ஒருவருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லாருக்கும் வர வேண்டியதே, கட்டாயம் வர வேண்டியது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் தாவீதுக்கு அடைக்கலமாக இருந்தது கர்த்தரை தன் அடைக்கலமாக கொண்டிருந்தான். இப்போராட்டத்தில் நம்பிக்கையின்மை உண்டு. கர்த்தர் நம் பக்கம் இல்லை, அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சாத்தான் நம் உள்ளத்திலே சொல்லுவான். இப்போராட்டத்தை நாம் தனியாக போராட வேண்டியது போல் தெரியும். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று தன் ஆத்துமாவை குறித்து தாவீதுக்கு சொல்லப்பட்ட பொழுது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள். ஆனால் யாக்கோபு 1:12 யாக்கோபு 1:12, 2 தீமோத்தேயு 4:7-8. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினது. எப்படி விளங்குவான்? தன் சுய பலத்தை அல்ல, தேவனுடைய பலத்தை நாடி செல்லுகிறவனே உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றால் தேவனை சார்ந்து கொண்டேன். நான் என் சுயத்தையோ, நான் அயலாரையோ, மற்றவர்களையோ நான் சார்ந்திராமல் தேவனை மாத்திரமே என் துணையாக கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவரை சார்ந்து அவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற யாவருக்கும் இப்பேற்பட்ட இந்த நீதியின் கிரீடத்தை தருவார். இப்பேற்பட்ட கிரீடத்திற்கு தான் இக்கட்டான சூழ்நிலையிலும், தன் வெட்கக்கேடான மோசமான சூழ்நிலையிலும், தனக்கு துன்பம் நேர்ந்தது, அவனுக்கு விமோச்சனமே இல்லை என்று சொன்ன பொழுதும் கூட தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. இரண்டாவதாக, தாவீதின் உறுதியான நம்பிக்கை. வசனம் 3-4. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். வசனம் 4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். 1வது வசனம் 2வது வசனத்திலே தனது நம்பிக்கை இன்மையை காட்டுகிறது. வெளிப்படுத்திவிட்டு, தனது நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்திவிட்டு வசனம் 3 சொல்லப்பட்டுள்ள ஆனாலும் கர்த்தாவே. முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை.
என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருந்த பொழுது 3வது வசனத்திலே முதலாவது 2 வசனத்தை தமது நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் 3வதாக இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது ஆனாலும் எனக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே என்பதை கவனிக்கவும். இந்த மாறுதலை தேவன் உண்டாக்குகிறவர், இப்பேற்பட்ட மாறுதலை உண்டாக்குகிறவர். முதலாவது போராட்டத்தின் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறது. முதலாவது போராட்டத்தில் கர்த்தர் நமக்கு எப்பேற்பட்டவர் என்பதை காட்டுகிறது. கர்த்தர் கேடகமும் மகிமையும் அவனுடைய தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்ற தாவீது இங்கே ஆனாலும் கர்த்தாவே என்கிறார். அதாவது மனிதனுடைய பார்வையில் தாவீதுக்கு உதவ யாரும் இல்லை, ஆனால் தாவீதின் பார்வையில் தேவன் ஒருவரே இருக்கிறார். தாவீதுடைய பார்வையில் மனிதர்கள் இடத்துல யாருமே அவருக்கு உதவ வேண்டிய ஆட்கள் யாருமே இல்லை, ஆனால் அவருடைய பார்வையிலே தேவன் ஒருவரே தமக்கு உதவுவராக இருந்தார். தாவீது தனது சங்கீதங்களிலெல்லாம் இத்தகைய அசையாத நம்பிக்கையை அறிக்கையிடுவதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 7:1, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இங்கே பார்க்க முதல்ல என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். 11:1 25:2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இங்கேயும் தாவீது என்ன சொல்லுகிறார்? என் தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த 25:2 என்ன செய்கிறார்? என் தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். 31:6 55:23 வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறார். 55:23 143:8 தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீன், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அடுத்த வசனம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எங்கும் நம்பி இருக்கிறேன் என்று ஆகிய இந்த வசனங்களில் தாவீதின் உறுதியான நம்பிக்கையை காண முடிகிறது. சங்கீதம் 56:11 தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரையே நான் நம்பிக்கை இடுகிறேன் என்று வீரம் முழக்கமிடும் தாவீது விசுவாச வீரராக திகழ்ந்தார். சிறு வயது முதல் தேவனிடம் உறுதியான நம்பிக்கை உடையவராக இந்த தாவீது திகழ்ந்தார். தனது இளம் வாலிப பிராயத்திலே பெலிஸ்திய படை வீரனான கோலியாத் சவுலையும் அவன் படை வீரரையும் இஸ்ரேலின் சேனைகள் அனைத்தையும் கள்ளங்கடித்த பொழுது அவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும் பொழுது இளைஞனாக இருந்த தாவீது கூறிய வார்த்தை, இந்த விருத்த சேதனமில்லாத மனிதன், இவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தூசிக்கிறானே, இவன் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்லி வீரம் முழக்கமிட்ட அவனுடைய உறுதியான விசுவாசத்தை நாம் இங்கே காண்கிறோம். நம்பிக்கையின் வீர முழக்கம் இருந்தது. இச்செயல் போர்க்களத்தில் பிறரை வியப்புக்குள்ளாக்கியது. அப்படிப்பட்ட வீரனுடைய நம்பிக்கை இந்த முதிர் வயதிலும் எள்ளளவும் குறையவில்லை. ஆகையால் தான் ஆனாலும் கர்த்தாவே என்ற சொல்லை அவர் சொல்லுகிறார். அழுத்தமாக கூறி ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் கண்மலையும்
என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீதால் பாட முடிந்தது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடையவனாக இந்த தாவீது இருந்தார். முதலாவது சோதனையின் போது கர்த்தர் யார் என்று பார்த்தோம். இரண்டாவது, தேவன் நமக்கு என்ன செய்வார் என்று பார்க்கிறோம். வசனம் 4 வாசிங்கள். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். வசனம் 4 அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்றும், வசனம் 5 என்னை தாங்குகிறார் என்றும், வசனம் 7 தமது பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போடுகிறீர் என்றும் சொல்லுகிறார். விடுதலைக்காக கதரும் நமக்கு, அதாவது தம் பிள்ளைகள் யாவருக்கும் உடனே பதிலளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் கர்த்தர். நமக்கு வலிமையை கொடுத்து நமக்காக போராடவும் செய்கிறார். தாடையிலே அடித்து என்பது அடிபணிய வைப்பது, பற்களை தகர்த்து போடுவது என்பது பகைவனை பலமிழக்கச் செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தீமையை பணிய வைத்து அதை பலனற்றதாக்குகிறார். கிறிஸ்து இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். இந்த காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணமாகிய நரகத்தின் தண்டனையை சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி சிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த வேதனைகள் சோதனைகள் நம்மை பயத்துக்குள்ளாக்கும் எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் எடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஜெயதேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள். கிறிஸ்துவையே நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை மாத்திரமே நாம் சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். 3வது, தாவீதின் விசுவாசம். வசனம் 4 முதல் 8 வரை. வசனம் 4 முதல் 8. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். வசனம் 4 இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தனது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்று உறுதியுடன் கூறுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி ஓடிக்கொண்டே ஜெபித்திருந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார். மேலும் அவர் அன்று இரவு படுத்து நித்திரை செய்தேன் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனுக்காவது இப்பேற்பட்ட வேதனை சோதனை அவனை சுற்றி நிற்கும்போது, தலைமேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது எவனுக்கா தூக்க வருமா? ஆனால் தாவீது தூங்கியிருக்கிறார். தாவீது உறங்கி இருக்கிறார். மேலும் அன்று இரவு தாவீது படுத்துக்கொண்டு நித்திரை செய்ததாக கூறுகிறார். வசனம் 5 நான் படுத்து நித்திரை செய்தேன் என்பது ஆச்சரியத்தை தருகிறதல்லவா? இந்த ஆபத்தான சூழ்நிலையில் எந்த மனிதனால் நிம்மதியாக உறங்க முடியும்? ஆனால் விசுவாசத்தோட ஜெபிக்கும் ஜெபத்தின் பலனே நிம்மதியான உறக்கம். விசுவாசத்துடன் ஜெபிக்கும்
ஜெபத்தின் பலனே நிம்மதியான உறக்கம். அப்பேற்பட்ட உறக்கத்தை, ஜெபத்தை, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர் உறங்கி நித்திரை செய்கிறார். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே எந்த மனிதனால் உறங்க முடியும்? ஒருத்தரானே உறங்க முடியாது. ஆனால் உறக்கத்தை தேவன் தருகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா பக்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதியுள்ளது போல இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதின் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிறைந்திருந்தது. ஆகையால் தான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை தாங்க செய்கிறார் என்று சொல்லுகிறார். வசனம் 5 தாவீதால் இவ்வாறு பாடி மகிழ முடிந்ததற்கு காரணம் அவருக்கு இருந்த அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம். மேலும் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன், என்ன செய்ய மாட்டேன், அஞ்ச மாட்டேன். வசனம் 6 கூறுகிறார். 7ஆம் வசனத்திலும் தாவீதின் விசுவாசம் வெளிப்படுவதை காண்கிறோம். கர்த்தர் எழுந்தருளி தன்னை ரட்சிக்கும்படி ஜெபித்த தாவீது தன் சத்துருக்களை தேவன் அடித்து தகர்த்து போட்டதாக அங்கே கூறுகிறார். நம்பிக்கையின் உறுதியே விசுவாசம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இந்த பகுதியில் தாவீதின் நம்பிக்கையின் உறுதியான விசுவாசம் தொனிக்கிறது. மேலும் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறுகிறார். எதையும் இந்த வசனத்தை வாசியுங்கள். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் கேட்கும் போதே என்ன ஒரு நம்பிக்கை வேணும்? பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்கு, உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கையே விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு இருத்தல் வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே இதை எழுதுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று இங்கே தாவீது அறிக்கை செய்கிறார். தாவீதுக்காக போர் செய்ய போர் வீரர்கள் இருந்தார்கள், படைத்தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக தனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக தேவன் தமது மக்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார், தமது மக்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நிச்சயமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. தேவனே அதை செய்வார். அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவில்லை. உபாகமம் 33:29. ரட்சிப்பு கர்த்தருடையது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான்.
அப்பேற்பட்ட ஒரு வசனம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், அந்த சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொன்ன வேதவசனம் அவருக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருந்த அவருக்கு வெற்றியை, ரட்சிப்பை கொடுத்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று இறைவாக்கினன் யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அறிக்கையிடுகிறதையும் காண்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் அறிக்கையிடுகிறார். 3ஆவதாக, போராட்டத்தின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட்டத்தின் பொழுது கர்த்தர் என்னவாக இருந்தார், நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆவது, போராட்டத்தின் கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் என்னவாக இருந்தார், கர்த்தர் என்ன செய்வார். 3ஆவதாக, போராட்டத்தின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனம் நாளில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். வசனம் 7 இது கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். நான் சுய முயற்சியிலே எதையாவது செய்து நாம் தோல்வியிலே முடிந்து கர்த்தர் என்னை தோற்று போக வைத்தார் என்று சொல்லக்கூடாது. சுய பலத்தினாலே இதை உணர்ந்து வெற்றி பெறும்படியாக அவரை நம்பி சார்ந்திருக்க வேண்டும். நமது சொந்த பலத்தினால் போராடக்கூடாது. நீதிமொழிகள் 23:4 நீ உன் சுய புத்தியின் மேல் சாராதே. சொந்த புத்தியில் என்ன செய்யாத, சாராதே. இறுதியாக போராட்டத்தில் நாம் இளைப்பாற முடியும். வசனம் 5, போராட்டத்தில் வசனம் 5 படிங்க சத்தம் இல்ல, நான் படிக்க சொன்னது சங்கீதம். நான் படுத்துக்கொண்டேன், நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். போராட்டத்தின் போது உனக்கு என்ன கிடைக்கும்? இறுதியாக போராட்டத்தின் போது உன்னால் இளைப்பாற முடியும். எவனாவது போர் போடி செய்யும் போது எவனாவது துவங்க முடியுமா? இளைப்பாற முடியுமா? ஆனால் உனக்கு கிடைக்கும். என்ன சொல்றார்? உனக்கு அந்த போராட்டத்தின் போது ஓய்வு கிடைக்கும். நல்லா பாடி இருக்கானுங்க, படையிலே தூங்கினவன் வெற்றி இழந்தான், பள்ளியிலே தூங்கினவன் கல்வி இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடையிலே தூங்கினவன் முதலை இழந்தான் பாடி இருக்கிறானுங்க. அது மாதிரி படையிலே உன்னால் தூங்க முடியும். போராட்டத்தின் போது உனக்கு நிம்மதிய தூக்கம் வரும். ஏன் என்று சொன்னால் சுய புத்தியின் மேல் சாராதே. இறுதியாக போராட்டத்தில் உன்னை இளைப்பாற முடியும். போராட்டத்தில் இருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறவர்களுக்கு போராட்டத்தில் போராட்டத்தின் நூடே இளைப்பாறுதல் கிடைக்கும். போராட்டத்தின் நூடே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பேர்பட்ட விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கு போராட்டத்தின் நூடே இளைப்பாறுதல் கிடைக்கத்தக்கதான வாக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். முடிவாக தனது குமாரனாகிய அப்சலோமை எதிர்த்து போராடுவதற்கு போர் வீரர்கள் புறப்பட்ட வேளையில் தாவீது அவர்களை பார்த்து கூறியது ஒரு தகப்பனுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள் என்று தாவீது கட்டளையிட்டார். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை மெதுவாய் நடத்தும்படி அங்கே தாவீது கட்டளையிட்டார். ஆனால் அவனை கர்வாலி மரத்தில் தொங்கி மாளும்படி தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்சலோமின் முடிவு பெற்றோர்களை கனம் பண்ணாத துன்மார்க்கமான பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக உள்ளது. உபாகமம் 27:16 நீதிமொழிகள் 20:20 ஒருத்தர் எடுத்து வச்சுங்க. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று
என்று லேவியர் சபையார் கேட்க உரத்த சத்தமாய் கூறுவார்கள். அப்பொழுது ஜனங்கள் ஆமென் என்று சொல்லுவார்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தம்முடைய பிள்ளைகளையும் இவ்வாறு எச்சரித்து நடத்தினால் அந்த குழந்தைகள் நலமாக வளரும். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் கார் இருளிலே அணைந்து போகும். நீ இருட்டில், அதாவது உன்னுடைய மோசமான துன்பமான மிகவும் கடினமாக நடத்தப்படும் பொழுது நீ என்ன செய்வாய்? எல்லா நம்பிக்கையை நீ இழந்து போவாய். காரிருளே உன் தீபம் அணைந்து போகும் என்று சொன்னால், பேர்பட்ட சூழ்நிலையிலும் என்ன செய்யும்? நீ தாயையும் தகப்பனையும் என்ன செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லாது, பெரியவங்களுக்கும். பெரியவங்க மட்டும் என்ன அவங்க அப்பா அம்மாவை நல்லா மதிக்கிறாங்களோ, அவங்க அப்பா அம்மாவை கேட்குற கேள்வியெல்லாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மோசமாக திட்டுறாங்கன்னு, எவ்வளோ மோசமான வார்த்தையை சொல்லியெல்லாம் பேசுகிறாங்கங்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய போராட்டத்தில் நீ இப்படி சிரிக்க வேண்டிய நிலைமை வரும். கார் இருளில் என்ன செய்யும்? உன் தீபம் அணைந்து போகும். அப்போ என்ன பண்ணுவ? யோசி. யாத்ராகமம் 21:15. தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்ற வசனத்தின் படி தன் தகப்பனை கொலை செய்ய துணிந்த அப்சலோம் கொல்லப்பட்டான். 2 சாமுவேல் 18:15 நாம் வாசிக்கிறோம். இப்படி சபித்த அடித்த அப்சலோம் கொல்லப்பட்டான். அவனை அரச மரியாதையுடன் எங்கே அடக்கம் பண்ணுவாங்க அரசர்கள் எல்லாம்? மக்பேலா குகையில். அரசர்கள்லாம் எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க? மக்பேலா குகை யார் வாங்கினது? ஆபிரகாம் வாங்கினது தன் மனைவிக்காக. அந்த குகையிலே அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் அடக்கம் செய்யப்படவும் இல்லை. காட்டில் உள்ள ஒரு குழியில் செத்த நாயை தூக்கி போடுகிறது போல போட்டு கற்களினால் மூடி போட்டார்கள். என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை. 2 சாமுவேல் 18:17 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தோடு இந்த காரியத்தோடு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்படி கீழ்ப்படியாமல் இருந்த அப்சலோமுக்கு ஏற்பட்டது ஆணியா. அடுத்த வசனம், உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பூமியில் நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? ஏன்ப்பா வாழணும்? எதுக்கு வாழணும்? ரொம்ப நாள் செத்த சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிடலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. சாவை விரும்புகிறவன் மதிகேடன், அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். சாவை விரும்புகிறவன் மதிகேடன், பரலோகத்துக்கு போக மாட்டான். வாழ வேண்டும், கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய சாட்சியாக இந்த பூமியிலே நெடுநாள் வாழ வேண்டும். கர்த்தர் சொன்ன கற்பனைகளை கை கொண்டு இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே நெடுநாள் வாழ வேண்டும். பிள்ளைகளை, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நமக்கு எல்லாருக்கும் பெற்றோர் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ தூரம் நமக்கு கீழ்ப்படுகிறோம் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சோமான்னு நினச்சி பாருங்க. அங்கே விதைக்கிறோம், இங்கே அறுக்கிறோம். சும்மாலாம் இல்லை, அங்கே விதைச்சோம், இங்கே அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். மனிதனை மோசம் போகாதிருங்கள். மனிதனே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நன்மைக்கென்று விதைக்கிறவன் நன்மையானதை அறுப்பான், தீமைக்கென்று விதைக்கிறவன் தீமையை அறுப்பான். அவ்வாறு அறுக்காதபடிக்கு
இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் அரசாளுகிறார். கர்த்தர் அரசாளுகிறார். உங்களை ஆள்வது யார்? ஆளுகிறவர் கர்த்தராக இருக்கிறாரா? விசுவாசம் அவர் பேரில் இருக்கும். ஆளுகிறவன் சாத்தானாக இருந்தால் மனிதர் பேரிடும். மனிதர் பேரில் தான் இருக்கும். உங்களை ஆள்பவர் யார் என்று ஆராய்ந்து தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செபிப்போம்.